அண்மை செய்தி 108 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் இருந்தால்தான் ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று விஜயிடம் ஆளுநர் கூறியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே தற்போது ஆட்சி அழைக்க அழைப்பு விடுக்கப்படும் என்று ஆளுநர் தற்போது கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதம் கொடுத்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என கூறியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு விஜய்க்கு இருந்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சென்ற 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். இந்நிலையில் 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்று ஆளுநர் விஜயிடம் கூறியதாக தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெரும்பான்மை இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்ததாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்று ஆளுநர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. 112 எம்எல்ஏக்களை வைத்து ஆட்சி அமைக்க முடியுமா என்று ஆளுநர் கேட்ட நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடிதம் இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் கூறியதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில தாவேக தலைவர் விஜயனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கு? தற்போது என்ன மாதிரியான ஒரு சூழல் காணப்படுகிறது? வழக்கமாக இந்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது என்பது தமிழ்நாட்டுடைய வரலாறாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஒரு தனி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட்டணி கட்சியோடு வென்று விடுவார்கள். அதன் பிரகாரம் அந்த கூட்டணி கட்சி நேரடியாக ஆட்சி அமைக்கும். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டில் வித்தியாசமாக 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் என்பது வென்றிருக்கிறது. வென்றாலும் தற்போது வரை ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலில் 2 முறை தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்த போதும் தற்பொழுது வரை எந்த விதமான முடிவும் எட்டப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநரை பொறுத்தவரை ஒரு நிரந்தரமான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் வழங்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 118 என்பது ஒரு மேஜிக்கல் நம்பர் என்பார்கள். 118 இடங்களை வென்றிருப்பது அல்லது 118 இடங்களை யார் மெஜாரிட்டியை காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர்களுடைய ஆட்சி என்பது சிறைத்தன்மையுடன் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு 108 கூட்டணி கட்சி, ஒரு காங்கிரஸ், ஒரு 5, 113 இருப்பவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்கும் பட்சத்தில் அது ஃப்ளோர் டெஸ்ட் என்பார்கள். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொழுது அங்கு தோல்வி அடைந்தால் ஆளுநர் இது கூட தெரியாமல் ஆளுநர் ஏன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்ற ஒரு கேள்வியை தமிழ்நாட்டு மக்களும் எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து ஆளுநர் மீதான விமர்சனமாக வைப்பார்கள். ஆகவே ஆளுநர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் ஆளுநருடைய பதவியை கண்ணியத்துடன் கடைபிடிப்பதற்காகவும் எப்பொழுதுமே இது போல செய்வது என்பது வழக்கம். ஆனால் அரசியல் கட்சியினரை பொறுத்தவரை அரசியல் சாசன சட்டம் என்பது ஆளுநருக்கு இவ்வளவு அதிகாரம் கிடையாது. ஒரு கட்சி பெரும்பான்மையை ஜெயித்திருக்கிறது, ஆகவே வெற்றி பெற்றிருக்கிறது. அவருக்கு ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும், பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். ஃப்ளோர் டெஸ்ட் சட்டப்பேரவையில் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கட்டும் என்று எதிர்க்கட்சிகளும் பரவலாக பேசி வருகிறார்கள். எது எப்படியாயினும் ஆளுநரை பொறுத்தவரை தொடர்ந்து மத்திய அரசுடைய மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக ஒரு தகவல் வெளியாகிறது. அவர்களிடம் ஆலோசனை நடத்தும் பொழுது மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிரந்தரமாக ஒரு ஆட்சி இருந்தால்தான் மத்திய அரசிற்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆகவே நிரந்தர ஆட்சி இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லாமல் மக்களுக்கும் அந்த திட்டங்கள் கொண்டு செல்ல முடியும். ஆகவே இந்த 108 வெற்றி, 5 காங்கிரஸ் கூட்டணி, 113 5 இடங்கள் தேவை. ஒருவேளை இந்த 5 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கடந்த 3 தினங்களில் அந்த விசிகா கம்யூனிஸ்டுகளை அழைத்து பேசி கூட்டணியில் உடன்பாடு எட்டப்பட வைத்து ஆட்சி அமைப்பதற்கு கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்திருந்தால் ஆளுநர் உடனடியாக அந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு தேதியை கொடுத்திருப்பார். ஆனால் அவ்வாறு நடைபெறாமல் இத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்றிருக்கிறோம், இத்தனை இடங்களை பெற்றிருக்கிறோம், காங்கிரஸ் உடைய ஆதரவு இருக்கிறது, நாங்கள் ஃப்ளோர் டெஸ்டில் நிரூபிக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் கூறுவதை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏனென்றால் ஆளுநர் கூறக்கூடிய கருத்து 2 விடயங்களாக இருக்கிறது. ஒன்று, மத்திய அரசு வழக்கறிஞரிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் ஆளுநர். அதில்
பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்று மூத்த வழக்கறிஞர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது மாநிலத்தில் 2 மாநிலத்திற்கு கவர்னராக இருக்கிறார் அர்லேக்கர். ஆகவே கேரளாவையும் பார்க்க வேண்டும், தமிழ்நாட்டையும் பார்க்க வேண்டும். இங்கு தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு கேரளா என்று இரண்டையும் கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டால் தமிழ்நாட்டில் ஒரு சிறைத்தன்மையுடன் ஒரு ஆட்சி நடைபெறும் என்பது ஆளுநருடைய எண்ணமாக இருக்கிறது. இது ஆளுநருக்கு உட்பட்டு, ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. மறுபுறம் அரசியல் சாசன சட்டம் என்பது 2 வழிகளிலும் இருக்கும். ஒரு வழியில் அரசியல் சாசன சட்டம் என்பது பயணிக்காது, 2 வழிகளிலும் இருக்கும். ஆளுநருக்கும் பவர் இருக்கும், அதே போல அரசியல் சாசன சட்டப்படி பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் 2ம் இருக்கும். ஆகவே இவை 2லும் பயணிப்பதுதான் தற்பொழுது தமிழ்நாட்டுடைய மக்கள் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலும் எழுந்திருக்கிறது. ஆகவே ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்றாலும் செய்து வைக்கலாம், இல்லை 118 காண்பியுங்கள், நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்றும் கூறலாம். இது 2க்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மூன்றாவதாக அரசியல் சாசன சட்டத்தையும் ஆளுநர் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே 4வதாக இருக்கக்கூடிய விவகாரம் என்பது தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்வது. நாங்கள் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி 5 இடங்களில் ஆதரவு கொடுக்கிறார்கள், 113. ஆளுநர் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? பதவி பிரமாணம் செய்து வைத்து தன்னை முதலமைச்சராக்கினால் நான் ஃப்ளோர் டெஸ்டில் நிரூபிக்கிறேன் என்பதை உச்சநீதிமன்றத்தில் சென்று செல்லலாம். ஆளுநர் ஏன் அரசியல் சாசனத்தை மீறுகிறார் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையீடாக செய்யும் பொழுது உச்சநீதிமன்றம் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நான் விசாரிக்கிறேன் என்று கூறுவார்கள். 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இதனை உடனடியாக விசாரணைக்கு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்லையெனில் மனுவாக தாக்கல் செய்யுங்கள், நம்பர் ஆகட்டும், அதன் பிறகு விசாரிக்கிறேன் என்று உச்சநீதிமன்றம் கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே எல்லாம் வாய்ப்புகளும் தகவலுமாகவே தான் கடந்து செல்கிறது. மக்கள் பெரும்பான்மையான ஆட்சியாக ஒரு கட்சிக்கு கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. மறுபுறத்தில் தொங்கு சட்டமன்றமாக இது மாறி இருக்கிறது. ஆகவே சட்டப்பேரவையில் கூடி முடிவெடுக்க போகிறார்களா, அல்லது நீதிமன்றத்தை அணுக போகிறார்களா, அல்லது இன்று கேரளாவிற்கு செல்ல ஆளுநர் ஒரு திட்டமிட்டிருந்தார், ஆகவே ஆளுநர் கேரளாவுக்கு புறப்பட போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியாயினும் வாக்களித்த மக்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமையவில்லையே என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆதங்கத்துடன் பார்த்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்கலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை விஜயால் இங்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாவிட்டால் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு எதிர்கட்சிகள் தயாராகவே இல்லாத ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே மீண்டும் தேர்தலை சந்திக்காமல் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சியை கொடுக்கலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஆகவே எது எப்படியாயினும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கையிலும் தான் தற்போது ரிமோட் இருக்கிறது. யார் அதை யாரிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கலாம். எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலும் கம்யூனிஸ்டும் திருமாவளவனும் ஒத்துக்கொள்ள வேண்டும். விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றாலும் திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் ஆதரவு அளிக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்ற இடத்தில் மிக முக்கியமான பங்களிக்கக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பியவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தான் கையில் பந்தை வைத்து இருக்கிறோம் என்று காண்பிக்கக்கூடிய அளவிற்கு இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு விசிகாவும் இருக்கக்கூடிய அளவை காண்பித்து தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய மதிப்பையும் 2 கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளும் உயர்த்தி காண்பிக்கக்கூடியதுதான் இந்த சூழலில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறார்கள், அடுத்தடுத்த நகர்வுகள் தமிழ்நாடு அரசியலில் என்ன நடைபெற போகிறது, ஆளுநருடைய நிலைப்பாடு என்ன என்பதை மறைமுகமாக வெளிவந்திருக்கிறது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நித்யானந்தன், அரசியல் களமானது நொடிக்கு நொடி மாறி வரக்கூடிய இந்த சூழல்ல பெரும்பான்மை இருந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க முடியும் என்று விஜயிடம் ஆளுநர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ள இந்த நிலையில பெரும்பான்மையை நிரூபிக்க ஏதேனும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? நிச்சயமா கால அவகாசம் என்பது சில மாநிலங்களில் 1 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது, சில மாநிலங்களில் 14 நாட்கள் வரை கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய்க்கு பொறுத்தவரை நேற்று கூறும் பொழுது 2 நாள் மட்டுமே கால அவகாசம் இருப்பதாக ஆளுநர் கூறியதாக தகவலாக தான் வெளியானது. ஆளுநரும் அதை அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை, விஜய் தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வமாக கூறவில்லை. ஆகவே அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் அனைத்தும் அந்த கான்ஸ்பிரசி தியரி என்பார்கள், அதுபோல
ஒவ்வொருவரும் கூறக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நகர்வுகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஊடகவியலாளர்களை பொறுத்தவரை ஒரு என்ன நடைபெறுகிறது என்பது குறித்தான தகவல்களை இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களிடமிருந்து பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணியை தான் தற்பொழுது செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 118 என்பது மேஜிக்கல் நம்பர். இந்த 118 எட்டுவதற்கு 5 இடங்கள் தேவைப்படுகிறது விஜய்க்கு. இந்த 5 இடங்கள் யாரிடம் இருக்கிறது என்றால், விஜய் யாரை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அந்த கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளிடமும் ஒரு விடுதலை சிறுத்தைகளிடமும் இருக்கிறது. ஆகவே அந்த 3 கட்சிகளும் தற்பொழுது முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை அவர்களுடைய சாண்டாப் ரோடு இல்லத்தில் சந்தித்து தற்பொழுது உரையாற்றி வருகிறார்கள், பேசி வருகிறார்கள், ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆகவே ஒருவேளை எதிர்க்கட்சிகள் ஆட்சி அமைத்தால் அந்த எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் அந்த கேபினெட்டில் அமைச்சரவையில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபடுகிறார்களா, அல்லது தாங்கள் எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டுக் கொள்கிறோம், நீங்கள் விஜய்க்கு ஆதரவு அளியுங்கள் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறுகிறாரா? இது போல பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் 4 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்திக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சந்திக்கிறார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சந்திக்கிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் சந்திக்கிறார், திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சந்திக்கிறார். 4 அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து உரை நிகழ்த்துகிறார்கள், ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு பொறுத்தவரை உடனடியாக தேர்தலை சந்திப்பதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை. அது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, அதே போல உடனடியாக அதிமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாரும் உடனடியாக தேர்தலை சந்திக்க தயாராக இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே யாரும் உடனடியாக தேர்தலை சந்திக்காத நிலையில், உடனடியாக தேர்தலை சந்திக்க மனநிலையே இல்லாத ஒரு நிலையில் விஜய் ஆட்சி அமைத்தால் சரி, ஹனிமூன் பீரியட் என்பார்கள், 6 மாதத்திற்கு நாங்கள் எந்த பிரச்சனையிலும் ஈடுபட மாட்டோம், அரசியல் ரீதியாக எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டோம், அவர் ஆட்சி அமைக்கட்டும் என்று நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஆகவே அவரால் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்கும். ஆகவே அந்த அடுத்த கட்ட நகர்வு தான் எதிர்கட்சிகள் எல்லாம் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. அந்த எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் அந்த இடத்தில் கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளுக்கு கேபினெட், விடுதலை சிறுத்தைகளுக்கு கேபினெட் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்களா என்ற ஒரு ஆலோசனை தான் தற்பொழுது நடைபெறுகிறதா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எடை செய்கிறது. இல்லையெனில் எதிர்கட்சியாக நாங்கள் தொடர்கிறோம், நீங்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து மக்கள் அளித்த தீர்ப்பை நாங்கள் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று மு.க. ஸ்டாலின் வாழ்த்தி கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் போய் ஆதரவு கொடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறாரா என்றும் அதில் பேசுகிறார்களா என்பது தெரியவில்லை. என்றால் ஒரு 4 சுவற்றுக்குள் அமர்ந்து 4 கட்சி தலைவர்கள் பேசி வருகிறார்கள். ஆகவே அந்த 4 சுவற்றுக்கும் 4 கட்சி தலைவர்களுக்கு மட்டுமே தெரியும். 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் அந்த அறைக்குள்ள இல்லை, உதவியாளர்கள் இல்லை. ஆகவே அந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் கான்பிடென்சியலாக பேசி வருகிறார்கள். என்றால் தமிழ்நாட்டுடைய அடுத்த அரசியல் கட்சியுடைய நகர்வாக இருக்கிறது. ஒருபுறம் விஜய் ஆலோசனை, ஒருபுறத்தில் திமுக கூட்டணிகள் ஆலோசனை, ஒருபுறம் அதிமுக ஆலோசனை, பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைப்பு என தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது உச்சகட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. ஒரு கட்சி 108 இடங்களை வெற்றி பெற்ற நிலையில் கூட பரபரப்பு ஏற்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு மணி நேரமும் தமிழ்நாட்டு அரசியலில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளும் அடுத்தடுத்த கட்ட பரபரப்புகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே தற்போது ஆட்சி அமைக்க முடியும் என்று ஆளுநர் தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொடர்பான தற்போதைய கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.